பாலிடிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல முக்கியமான விஷயங்கள் பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான ஷபீர் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம் ஷபீர். வணக்கம் ஜூட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பேசுறோம். ஆமா, அது ஃபர்ஸ்ட் டைம். என்னையும் மூத்த பத்திரிகையாளர் ஆக்கிட்டீங்க ஜூட். நீங்க நான் உங்களுக்கு இல்ல அப்படி சொல்றேன் அப்படி சொல்லி போறவங்க மூத்த. ஓகே, அது அந்த டாபிக் எல்லாம் சொல்லிப்போம். அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி போடுங்க, மூத்த பத்திரிகையாளர். ஆமா, 10 வருஷம் 2 வருஷம் ஆனாலே மூத்த பத்திரிகையாளர். சரி, ஓகே. விஜய் டீகோட் பண்றதுதான். விஜயோட ஸ்பீச் பாத்தீங்களா? ஒவ்வொரு ஸ்பீச்சா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேத்து கூட்டம் வந்து பார்க்கும்போது ஆக்சுவலா ஒரு நிஜமான ஒரு ஜெப கூட்டம் பார்த்த மாதிரி இருந்தது. தீய சக்தி, தூய சக்தி. பாத்திருக்கீங்களா? செஞ்சிருவீங்களா? அப்படி கை வச்சுக்கிறது, இறங்குமா, இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன். எப்படி இருக்கு? கொஞ்சம் டீகோட் பண்ணுங்களேன். சரி, விஜயுடைய கூட்டம் வந்து வழக்கமாக நாம அரசியல் கட்சிகளுடைய விழாக்கள்லயோ அல்லது நிகழ்ச்சிகள்லயோ பாக்குற கூட்டம் கிடையாது. டோட்டலா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கூட்டம். கடந்த சில நிகழ்ச்சிகள்ல நாம வந்து விஜயோடைய கூட்டம் பார்த்ததெல்லாம் வந்து ஒரு ஃபேன் மென்டாலிட்டி. அவங்க எல்லாம் வந்து விஜயை பார்க்க வராங்க, விஜயை கேட்க வரல அப்படின்ற மாதிரிலாம் வந்து பல்வேறு கருத்துகள் சொல்லப்பட்டாலும், ஈரோட்ல விஜயுடைய கூட்டம் நடந்ததும் அதுக்கு முன்னாடி விஜயுடைய கூட்டங்கள் நடந்ததும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் என்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. நீங்க அந்த கூட்டத்தோட விஜய் கூட்டத்துக்கு வந்திருந்தவங்களுடைய பிஹேவியரும் சரி, அதே போல விஜயுடைய ஸ்பீச்சும் சரி, அதே மாதிரி அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுடைய உரைகளாக இருக்கட்டும் அல்லது அங்க ஏற்பாடுகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து யோசிச்சு ரொம்ப கவனம் செலுத்தி எந்த விதமான பிரச்சனையும் நடந்து விடாம எந்த அசம்பாவிதமும் நடக்காத வண்ணம் அந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிரௌடும் வந்து ஓரளவுக்கு காம் டவுன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த கிரௌட் மத்தியிலையும் வந்து நாம இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது. நீங்க அதையும் மீறி பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல ஏறிட்டாரு. நீங்க நீ இறங்கினாதான் நான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்ற அந்த இது வந்து ஒரு ஃபேன் மென்டாலிட்டியில தான் அவங்க இன்னும் இருக்காங்க அப்படின்றது. விஷயத்த வந்து ஆமா, அந்த விஷயத்த வந்து விஜய் ஹேண்டில் பண்ண விதம். இப்ப இதுக்கு முன்னாடி விஜய் பேசும்போது மரத்துல ஏறுவாங்க, இதுல ஏறுவாங்க, அதெல்லாம் பண்ணும்போது விஜய் வந்து பேசிட்டே இருப்பாரு. ஆனா இப்போ அவருக்கு தெரியுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது, இதை நாமளே முறைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்கிறது. அதனாலதான் டக்குன்னு மேல ஏறினோடனே ஸ்பீச்சை நிப்பாட்டிட்டு நீ கீழே இறங்கு, நீ இறங்கினாதான் நான் பேசுவேன், நீ இறங்கினாதான் நான் முத்தம் கொடுப்பேன்ற அளவுக்கு அவரும் வந்து டிமாண்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு அவர் வந்துட்டாரு. சோ இல்ல, இது ஒரு பெரிய சேஞ்சா பாக்குறேன் நான். நீங்க இப்ப நடிகர்கள் வந்து நம்ம பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பார்த்திருக்கோம். நீங்க நடிகர்கள் வராங்க அப்படின்னும் போதே, ஒரு திரைத்துறையில இருக்கக்கூடிய ஒரு ஆள் வராங்க அப்படின்னும் போதே அந்த பார்க்க வர கூட்டம் வந்து ரொம்ப அன்கண்ட்ரோல்டா பிஹேவ் பண்ணுவாங்க. இப்போ தாவேகா தலைவராக விஜய் வருகிறார் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து விஜய வந்து ஒரு நடிகரை தான் அவங்க பார்த்திருக்காங்க. அப்போ விஜயை எப்படியாச்சும் பாத்துரணும், நம்ம ஊருக்கு வந்திருக்காரு நம்ம பாத்துரணும் அப்படின்ற மாதிரி அந்த மென்டாலிட்டி தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அவன் கட்சியில மெம்பரா இருப்பான், உறுப்பினரா இருப்பான், நிர்வாகியா இருப்பான். பட் அவனுக்கு வந்து நம்ம விஜயை பாத்துரணும், முன்னாடி இருந்து பாத்துரணும், போட்டோ எடுத்துடணும். அது ஒரு ஃபேன் பாய் மூவ்மெண்டா தான் அது வந்து கருதப்படும். பட் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததற்கு அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தது, அதே போல காவல்துறையுடைய சுணக்கம், இது எல்லாமே வந்து ஒரு காரணங்களாக அமைந்து விட்டது அப்படின்னும் போது அது ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. நாம இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது, பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பப்ளிக் மீட்டிங்ல வரும்போது நாம பிஹேவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தலைமைக்கும் வந்து நாமளும் வந்து கூட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணும்போது மக்களை வாங்க அப்படின்னு சொல்லும் போது, நம்ம தொண்டர்களை வாங்கன்னு சொல்லும் போது நாமளும் வந்து ரொம்ப கவனத்தோட இந்த விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது நேற்றைய தினம் விஜயுடைய மீட்டிங்ல ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால பார்க்க முடிந்தது. நீங்க அத செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஆளு கிரவுண்ட்ல இருந்து ஆர்கனைஸ் பண்ணாருன்னா அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு கூட இன்னைக்கு அது பேசப்படுகின்ற ஒரு பொருளாக மாறி இருக்கிறது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் இருந்தாங்கன்னா எப்படி எல்லாம் சில விஷயங்களை அவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற வரைக்கும் அது தெரியுது. விஜயோட ஸ்பீச் வந்து ஃப்ரம் த டே ஒன்ல இருந்து ஒரு சினிமாட்டிக் ஸ்டைல்ல இருக்கு. ஒன்லி திமுக மட்டும்தான் தாக்குறாரு. பாஜகவை தொடர்றதுக்கு பயமா இல்ல என்ன ஒரு விஷயம் அவரை தடுக்குது? அதே மாதிரி அதிமுக பத்தி நான் பேசுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல பாஸ்,
நான் அப்ப வேற மாதிரி லெவல் பாஸ். நான் ஆட்சிக்கு வந்துட்டோன்ற ஒரு ஃபீல் செட்லயே இருக்காருல்ல. எங்ககிட்ட வந்தா சட்டம் ஒழுங்கு அமைதியா இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு குடுப்போம்னு அவர் வந்துட்ட மாரி ஒரு ஃபீல்ல பேசுறாருல்ல. அத எப்படி பார்க்குறீங்க? சி நீங்க பிஜேபி குறித்து அவர் வந்து வைக்கின்ற விமர்சனம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் இது வரைக்கும் வச்சிருக்காரு. அவர் எத்தனை முறை பேசியிருக்காரோ பிஜேபியை வந்து ஒரு சித்தாந்த எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா பிஜேபி மீது தினந்தோறும் அன்றாடம் நடக்கின்ற அரசியல்ல பெரிய அளவுக்கு விமர்சனம் என்பது தாவேக்கா வைக்கல. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா உங்களுக்கு இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஆரம்பிச்சு அதுதான் பல்வேறு திருப்பரங்குன்றம் இஷ்யூ பிரச்சனைகள்ல தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. பல்வேறு பிரச்சனைகள்ல விஜய் வந்து தன்னுடைய கருத்து என்ன, தன்னுடைய கட்சியுடைய கருத்து என்ன அப்படின்றதாச்சும் அட்லீஸ்ட் வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கணும். எப்படி ஒரு பிரதான எதிர்கட்சிக்கு கருத்தே இல்லாம இருக்கும், பிரதான எதிர்கட்சியா நாங்க வந்துட்டோம்னு சொல்ற ஒரு கட்சிக்கு கருத்தே எப்படி இல்லாம இருப்பீங்க அப்படின்ற அந்த கேள்விகள் இருக்கு. இப்ப பிஜேபியை தாக்குவதன் மூலமாக அவங்க ஸ்ட்ராட்டஜி டீம் என்ன ஃபீல் பண்றாங்க, இது என்னுடைய இதுவும் வந்து ரீடிங்கும் அதுதான். நீங்க பிஜேபியை ரொம்ப அட்டாக் பண்ணீங்கன்னா அது வந்து திமுகவுக்கு தான் சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். ஏன்னா பிஜேபி எதிர்ப்புல திமுகவை விட வேற எந்த கட்சியும் வந்து அதுல ஸ்கோர் பண்ண முடியாது. அப்ப அந்த பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து விஜய் கொஞ்சம் அதை வந்து டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்றாரு. திமுக எதிர்ப்புல தான் வந்து அவருக்கான செல்வாக்கும் அதே போல அவருக்கான ஆதரவு தளமும் உயரும் அப்படின்னு அவர் பார்க்கிறாரு. இதுதான் அவருடைய கணக்காக இருக்கிறது, இதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. இப்ப நீங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து பிஜேபி எதிர்த்து பேசுவாங்க. ஆனா விஜய் வந்து பிஜேபின்ற விஷயத்துல இல்லாம டைரக்டா டிஎம்கே அட்டாக் பண்றது. இப்ப நேற்றைய தினம் அவருடைய ஸ்பீச் கூட பாத்தீங்கன்னா முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு விஜயோடைய ஸ்பீச் வந்து அக்ரெசிவா இருந்துச்சு. ஏன்னா நீங்க புதுச்சேரி ஸ்பீச்சோட இதை கம்பேர் பண்ணீங்கன்னா பெரிய வித்தியாசம். புதுச்சேரி ஸ்பீச்ல வந்து அவர் ரொம்ப ஒரு மாதிரி என்ன இவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன ஒரு குழப்பமான ஒரு சிக்னல்ஸை வந்து புதுச்சேரி ஸ்பீச் கொடுச்சு. பட் அதே கரூர் இது ஈரோடு ஸ்பீச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம். அந்த ஸ்பீச்ல ரொம்ப கடுமையான அளவுல திமுகவை அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் எப்படி திமுகவை வந்து அடையாளப்படுத்தினாரோ, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி அடையாளப்படுத்தினாங்களோ அதே மாதிரி திமுக ஒரு தீய சக்தி, நான் ஒரு தூய சக்தி அப்படின்ற அளவுக்குலாம் வந்து இறங்கி அட்டாக் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது வந்து என்னுடைய அரசியல் வளர்ச்சியை கண்டு திமுக பயப்படுகிறது, என்னை எப்படி ஒழிக்க முடியும், என்னை எப்படி வந்து இவனுக்கு முட்டுக்கட்டை போட முடியும் அப்படின்ற அளவுக்கு வந்து திமுக என்னை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்ற அளவுக்குலாம் டைரக்டா தன்னை வந்து பொசிஷன் பண்றாரு. தன்னை திமுகவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சக்தியாக அவர் வந்து பொசிஷன் பண்றாரு. அதனால அவர் திமுகவை அதிகமா அட்டாக் பண்றாரு. பிஜேபியுடைய அட்டாக் அப்படின்றது மேபி ரிசர்வ் ஃபார் அனதர் டே. நீங்க தேர்தல் நெருங்கும் போதும் அதே போல பிஜேபி இங்க நிறைய வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சமயங்கள்ல பிஜேபி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க. பட் உண்மையிலேயே சொல்ல போனோம்னா நீங்க இந்த திருப்பரங்குன்றம் மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து நான் அதுதான் சொல்ல வரேன். திருப்பரங்குன்ற விஷயமும் கெவின் விஷயமும் அவர் ஈஸியா கடந்து போயிட்டார்ல. சின்ன சின்ன விஷயங்களை மைனூட்டா எடுத்து வச்சு பேச கொடுக்குறாங்க டீம் வந்து. நீங்க சொன்னீங்க அவரோட ஸ்பீச் அக்ரெசிவா இருக்குன்னு. ஆனா இன்னும் ஒரு நடுநிலையாளர்கள் மத்தியில ஒரு சினிமாட்டிக் சர்க்கார் கிளைமேக்ஸ் பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல அது உண்மை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல அவருடைய ஸ்பீச்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு படம் பாக்குற மாதிரிதான் அந்த என்டையர் எக்ஸ்பீரியன்ஸும். அவர் வந்து அன்பா பேசுறாரு, எமோஷனலா பேசுறாரு, அப்புறம் ஆக்ரோஷமா பேசுறாரு, கோபமா பேசுறாரு. அப்ப எல்லாத்தையும் வந்து அவர் ஒரு ஒரு சினிமா பாணியில தான் வந்து ஒரு அவருடைய ஸ்பீச் டெலிவரி அப்படின்றது இருக்கு. அதாவது ஒரு 15 மினிட்ஸ்ல ஒரு பக்கா கமர்ஷியல் ஃபிலிம் கொடுக்குறாரு. ஆமா, இந்த ஸ்டைல் நமக்கு புதுசா இருக்கலாம். இப்ப நீங்க வந்து அதே மாதிரி ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய ஸ்பீச்சும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஹர்ஸ்டா, எந்த இடத்துல நிப்பாட்டணும், எந்த இடத்துல தொண்டர்கள் வந்து கை தட்டுவாங்க, எந்த இடத்துல அவங்கள வந்து ஆக்ரோஷப்படுத்தணும், எந்த இடத்துல அவங்க ஆக்ரோஷம் ஆகுற அளவுக்கு நம்ம பேசணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அப்படியே மேப் பண்ணி அது இருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்பீச்லயும் அந்த மூமெண்ட்ஸ் இருக்கு. ரஜினி வந்து டைரக்டாவே ஜெயலலிதா உட்கார வச்சுக்கிட்டே பாஷா கடை பாம்பேடி கலாச்சாரத்தை அவங்க சொல்ல, இவர் பதிலுக்கு சொல்ல. இன்னொன்னு அந்த போயஸ் கார்டன் சம்பவம் நம்ம திருப்பி திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவர் வந்து கொஞ்சம் மைல்டா போற மாதிரி இருக்குல்ல. அந்த சிபிஐ என்கொயரியில ஒரு பயம் இருக்கோ? கரூர் சம்பவம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சிபிஐ என்கொயரியில நீங்க என்ன எவிடன்ஸ் இருந்தாலும் அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்களால வந்து யாரையும் சார்ஜ் பண்ண முடியும். நீங்க இன்னொன்னு சிபிஐ என்கொயரியில வந்து விஜய் டைரக்டா வந்து அக்யூஸ் பண்ணுவாங்க, விஜய் மேல தப்பு இருக்கு அப்படின்னு கூட அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனா
சிபிஐ என்கொயரியில வந்து விஜய் தான் வந்து A1 அக்யூஸ்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிக்ஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது உங்களுக்கு இந்த இத இந்த 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 ஸ்பீச் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பீச்லயே பாத்தீங்கன்னா விஜய் வந்து அன்றாடம் நடக்கின்ற அரசியல் இஷ்யூஸ பத்தி அவர் வந்து தொடர்ந்து அறிக்கைகள் வாயிலாகவோ மற்ற விஷயங்கள் தொடர்பா அவர் வந்து அதை இன்டர்வீன் பண்ணி அது சம்பந்தமா அவர் வந்து அடிக்கடி அந்த அந்த விஷயங்களை வந்து அவர் அட்ரஸ் பண்ணிட்டு அல்லது அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறது அல்லது ஒரு கண்டன அறிக்கையை பதிவு பண்றது இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் செய்ய தவறுறாரு. அதெல்லாம் செய்யணும். நீங்க அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மேடையில போய் பேசுனீங்க அப்படின்னும் போது உங்களுக்கே ஒரு கண்டென்ட் நார்மலா இருக்கும். ஒரு சில விஷயங்களை நீங்க மேற்கோள் காட்டி பேசலாம். அந்த அந்த இடத்துலதான் வந்து விஜய் ஸ்லிப் ஆகுறாரு அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா விஜயுடைய ஸ்பீச்ல இப்போ ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருக்கக்கூடிய இஷ்யூ கவினுடைய படுகொலை பற்றி நான் வந்து அதை பற்றி பேசல. நீங்க அதுல ஒரு மிடில் கிரவுண்ட் உங்களால எடுக்க முடியாதா அப்படின்னு கேக்குறேன். நீங்க வந்து இந்த சாதிக்கோ அந்த சாதிக்கோ ஆதரவாக இந்த பேச வேண்டாம். கேள்விதான் கேக்குறாங்க எல்லாருமே. ஆனால் ஆனால் நீங்க அதுல ஒரு மிடில் கிரவுண்ட் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்க அதை ஏன் எடுக்க தவறுறீங்க, அதை ஏன் செய்ய தவறுறீங்க அப்படின்றதுதான் ஒரு கேள்வி. நீங்க அதனால வாக்குகள் போயிரும் அப்படின்னா நீங்க அதுக்கு அவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த மாதிரி வாக்குகள் உங்களுக்கு வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க துணிந்து அரசியல் செய்ய வேண்டும்ல. நீங்க இப்படி பயந்து பயந்து அரசியல் பண்றதுல ஒரு அர்த்தமும் இல்ல. அதே போல சிறுபான்மையினர் மத்தியில நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஹ், இந்த இந்த திருப்பரங்குன்றம் சம்பவம்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரை மக்கள் மத்தியிலேயே வந்து அது ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு அதாவது அப்படின்னு. மத நல்லிணக்கத்திற்கு வந்து ஒரு ஒரு கேடு விளைவிக்கிற விஷயமா அதை ஒரு அயோத்தி சம்பவமா மாத்துறதுக்கான அவுட்ஃபிட்ஸ் எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்துல விஜய் பேசி இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஒவ்வொரு மீட்டிங்ல பாண்டிச்சேரியில எதிர்பார்த்தோம், இங்கே எதிர்பார்த்தோம். வழக்கம் போல ஸ்டேட்மெண்டாவது கொடுக்கலாம், எதுவுமே பேசல. அப்ப வந்து அவர் வந்து ஒரு வேற மாதிரியான ஸ்டாண்ட்ல இருக்காரு, நமக்கு ஓட்டு போயிடும் அப்படின்ற ஒரு பயமா? இல்ல அதான் நீங்க அந்த மாதிரி ஒரு பயம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப அன்பார்ச்சுனேட். நீங்க அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு இத பேசுனா ஓட்டு போயிரும், இத பேசுனா வந்து ஒரு ஒட்டுமொத்த வாக்குகள் எனக்கு வர்றது வந்து திசை மாறி போயிரும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு மிக முக்கியமான விஷயம். தமிழகத்துல வந்து அண்மையில நடந்த விஷயங்கள்ல அது ரொம்ப பேசப்படுகின்ற பேச்சு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல வந்து ஒரு தரப்பினர் அந்த அந்த தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது, அங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதையாச்சும் நீங்க கண்டிச்சிருக்கணும். நீங்க அதுல ஒரு ஸ்டாண்ட் எடுக்காதீங்க. தமிழக அரசு பண்ணது சரியா அல்லது இவங்களுடைய கோரிக்கை சரியா அப்படின்ற விஷயங்கள்ல எல்லாம் கூட நீங்க இறங்காதீங்க. ஆனால் நீங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் அதுல எடுக்கலாம் இல்லையா? தமிழகத்துல இந்த மாதிரி அசாதாரண சூழலை ஏற்படுத்தும் சக்திகளை கண்டிக்கிறோம் அப்படின்றத ஏன் தாவேகா சொல்ல மறுக்குது? நீங்க அதை சொல்லும் போதுதான் வந்து மக்கள் மத்தியில உங்களுக்கு உங்கள் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் இவங்க தலையிடுறாங்க, கண்டிக்கிறாங்க. அதே போல உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வந்து இந்த விஷயம் போய் சேரும். நீங்க ஒரு செக்யுலர் பார்ட்டி அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயங்களை எல்லாம் வந்து நாம ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு 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 இன்னைக்கு வந்து இது ஒரு தர்காக்கு நடக்குது, நாளைக்கு அது ஒரு மசூதிக்கு நடக்கலாம், நாளை கழிச்சு அது வந்து ஒரு தேவாலயத்துக்கு நடக்கலாம், நாளை கழிச்சு அது வந்து வேற ஒரு சர்ச்சுக்கு நடக்கலாம். அப்படின்னும் போது நாம வந்து அதை அப்படியே கடந்துட்டே போயிட்டே இருக்க முடியுமா? அது ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஒரு டிசைன் இருக்கு அப்படின்னும் போது அதுவும் வந்து பாஜக தலைவர்கள் வெளிப்படையாகவே பேசிட்டாங்க. நாங்க இதை வந்து ஒரு அயோத்தியா ஆஃப் சவுத் அப்படின்னு மாத்த போறோம், தென்னிந்தியாவுல ஒரு அயோத்தியாவை உருவாக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுனதுக்கு அப்புறம் அதை கண்டிக்காமல் மௌனமாக இருப்பதும் அதை கடந்து செல்வதும் ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு போக்கா நான் பாக்குறேன். அதை தாவேக்காவினர் நிச்சயமாக செய்ய வேண்டும். அதை செய்ய தவறுனீங்கன்னா உங்கள் மீதான நம்பகத்தன்மை அப்படின்றது குறைஞ்சிரும். இப்ப இன்னைக்கு வந்து சில விஷயங்கள்ல அவர் பேசுறாரு, திமுகவை கடுமையா அட்டாக் பண்றாரு, திமுகவுடைய திட்டங்களை விமர்சிக்கிறாரு, திமுகவுல நடக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் சுட்டி காமிக்கிறாரு, ஆட்சியில நடக்கக்கூடிய தவறுகள், காவல்துறையில இருக்கக்கூடிய பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு, இது எல்லாத்தையும் அவர் பேசுறாரு. ஆனா முக்கியமான விஷயங்கள்ல அவர் அமைதியாகிறாரு அப்படின்னும் போது அந்த முக்கியமான விஷயங்கள்ல ஏன் அவர் அமைதியாகிறார் அப்படின்றதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமாக பேசப்படும். ஆகவே தாவேகா வந்து இதை பற்றி யோசிக்க வேண்டும். நீங்க இதை பேசுறதுனால எங்களுக்கு வந்து இந்த இடத்துல எதிர்ப்பு வந்துருமோ, எங்களுக்கு இந்த இடத்துல வாக்குகள் போயிருமோ அப்படின்னா அந்த 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 மாதிரி அந்த அடிப்படையில நீங்க யோசிச்சீங்கன்னா எந்த கட்சியும் எந்த பிரச்சனைக்கும் கருத்தே சொல்ல முடியாது. அரசியல் செய்ய முடியாது.
அரசியலே பண்ண முடியாது. நீங்க அரசியல்ல உங்களுக்கு வந்து இந்த இந்த நீங்க சொல்ற கோரிக்கையில, நீங்க வைக்கிற கோரிக்கையிலயோ, நீங்க சொல்லக்கூடிய விஷயத்திலயோ, தமிழக மக்கள் வந்து அதில் நியாயம் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்க யாருக்கு ஆதரவா பேசுறீங்க, யாருக்கு எதிரா பேசுறீங்க அப்படின்றதுல, பட் அதுல ஒரு நியாயம் இருக்கிறதா இல்லையா? ஏன்னா இந்த மாரி ஒரு கருத்து அவங்க சொல்றாங்க அப்படின்னும்போது, அது பொதுவான கருத்தாக இருக்கும் பட்சத்துல, அது நியாயமான கருத்தாக இருக்கும் பட்சத்துல அதை ஏத்துப்பாங்க. அப்படிதான் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த மாரி ஒரு அரசியலை செய்திருக்கிறது தமிழ்நாட்டுல. அப்போ விஜய் அதுக்கு விதிவிலக்கல்ல. நான் வந்து இத பத்திலாம் பேச மாட்டேன். அப்படின்னு ஒரு முடிவுல அவர் இருக்காருன்னா, அந்த முடிவே அவருக்கு வந்து ஒரு பாதகமான சூழல அட் அ லேட்டர் ஸ்டேஜ் ஏற்படுத்தும். இப்ப தெரியாது. பட் அட் லேட்டர் ஸ்டேஜ் வந்து அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இப்ப வந்து ஃபேன் பாய் மூவ்மெண்ட்ன்னு சொல்லும்போது, விஜய் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. "எங்களுக்கும் பேச தெரியும். நாங்க பேசல. நாங்க பேச ஆரம்பிச்சோன்னா அவ்வளோதான்ட்டு" சொல்லிட்டு ஒரு வடிவேல் பாணியில அவரோட ஸ்டைல்ல சொல்றாரு. அதுல ஒரு பொண்ணு நேத்து பேசும்போது, என் வீட்ல இருக்கிற 4 பேரும் விஜய் அண்ணாக்கு தான் ஓட்டு போடணும். ஓட்டு போடலன்னா விஷம் வச்சிருவேன்னு சொல்றாங்க. முதல்ல அவர்களோட ரசிகர்கள வழி நடத்தணும்ல. அவங்க தொண்டர்கள வழி நடத்துற விஷயங்கள்ல இன்னும் தவறுதல் நடக்குதுல்ல. இல்ல நிச்சயமா நீங்க அந்த மாரி அதாவது தொண்டர்களுடைய மனநிலை, ரசிகர்களுடைய மனநிலை இப்படிதான் இருக்கும். நீங்க வந்து இது எம்ஜிஆர் காலகட்டத்திலேயே இப்படிதான் இருந்திருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள வந்து திமுகவுல இருந்து வெளியேத்தினதுக்கு பிறகு, நெறைய பேர் போய் வந்து அவங்க வந்து தங்கள தாங்களே வந்து வருத்திக் கொள்கின்ற அளவுக்கு சில விஷயங்களை எல்லாம் வந்து செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து வரலாற்றுல நாம் படித்திருக்கிறோம். அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாரி ரொம்ப ஹார்ட்கோர் ஃபேன்ஸா இருக்கிறவங்க, இந்த மாரிலாம் வந்து அது பேசுறதும், அதேபோல இந்த மாரியான விஷயங்கள எல்லாம் வந்து அவங்க சொல்றது, அத சமூக வலைதளங்கள்ல அது பெரிய அளவுக்கு ஷேர் பண்றதெல்லாம் வந்து தவிர்க்கணும். அதாவது ஒரு சென்சிடைசேஷன் அப்படின்றது ஒண்ணு ரொம்ப தேவைப்படுது. நீங்க அது அரசியலா இருக்கட்டும், அதே சமயத்துல சொல்லக்கூடிய கருத்துக்களும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு குறிப்பிட்ட ரூலிங் பார்ட்டியோடைய திமுகவுடைய ஐடி விங்ல இருக்கக்கூடியவர்கள், அ திமுக அரசுக்கு ஏதாச்சும் எதிரான ஒரு கருத்தை யாராச்சும் பதிவு செஞ்சாலே போய் பயங்கரமா அவங்கள போய் அட்டாக் பண்றாங்க. இல்ல திமுக, ரொம்ப ஐடிவிங்கல எல்லாருமே ஒரு ட்ரோல் மெட்டீரியல் எல்லாமே. எங்கேயாவது கிடைக்காதா? ஆமா. ஏன்னா இன்னைக்கு அதான் ஃபோன் வச்சிருக்கிறவங்க எல்லாமே ஜர்னலிஸ்ட்டா மாறிட்டாங்க. ஏதாவது ஒண்ணு போட்டு ட்ரிகர் பண்ணி விட்டுறாங்க. எதா எதா ய இப்ப யாராச்சும் ஏதாவது ஒரு மாற்று கருத்த வைக்கிறாங்க. ஒரு மாற்று பார்வை அவருக்கு இருக்குன்னு வச்சுக்கங்க. உடனே அவர புடிச்சு கடிச்சு கொதர்ற அளவுக்கு தான் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அத தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ ஒரு கட்சி அத பண்ணுதுன்னா, இன்னொரு கட்சியும் அத பார்த்து காப்பி பண்ணுது. ஒரு சில கட்சிகள் இத வார் ரூம் வச்சுக்கிட்டு இதுவே வேலையாக இருக்கிறது. இப்ப அண்ணாமலையுடைய வார் ரூம்லாம் அதான் வந்து சொல்றேன். அண்ணாமலை அ தான் அந்த வார் ரூம்ன்ற அந்த ஆ வார்த்தைய கொண்டு வந்தது. அந்த அந்த வார் ரூம பத்திரிக்கையாளருக்கு போட்டுட்டு எல்லாருக்கும் ரூ. 200 ஊபின்னு சொல்ல வச்சது அவர்தான். வார் ரூம் அப்படின்னு ஒரு விஷயத்த போட்டு பத்திரிகையாளர்களை அட்டாக் பண்றதுக்கு, அதாவது அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்களை யாராச்சும் பதிவு பண்றாங்கன்னா அவரை ட்ரோல் பண்றது, அட்டாக் பண்றது, அவங்க எந்த வந்து பத்திரிகை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்க வந்து அவங்களை அட்டாக் பண்ணுவோம். அதே போல மத ரீதியான அட்டாக் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்டா இருக்கிற நம்ம ஜூலி மாரியப்பன்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்க அட்டாக் பண்ணாங்க அப்படின்றத நாம பார்த்திருக்கிறோம். அப்போ உங்களுக்கு பிஜேபி இப்படி பண்ணுதுன்னு பேசிட்டு இருந்த திமுக போன்ற கட்சிகள்லாம் இன்னைக்கு அவங்களுடைய ஐடி விங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல பத்திரிகையாளர்களை விமர்சனம் பண்றது, பொதுவான கருத்தை முன்வைக்கின்றவர்களை விமர்சனம் பண்றது அப்படின்ற ஒரு நடவடிக்கை இருக்கு. அதே போல தாவேக்காவும் வந்து இந்த மாதிரி ஒரு தாவேக்கா, நாத்தாக்கா இவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய ஐடி விங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களை எல்லாம் வந்து சென்சிடைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது வர வேண்டும். அதை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை வந்து தலைமை எடுக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப காலத்தின் தேவையாக இருக்கிறது. அதாவது இந்த தேர்தல் அப்படின்றது ஒரு வாழ்வாசாவா, ஒரு வெற்றியா தோல்வியா அப்படின்ற அந்த ரேஞ்சுக்குலாம் வந்து நீங்க கொண்டு போயிடக்கூடாது. இப்ப நீங்க வந்து நீங்க விஜய்க்கு நான் ஓட்டு போடணும்னு எங்க வீட்டுல கட்டாயப்படுத்துறேன். அவங்க ஓட்டு போடலன்னா நான் வந்து ஏதாவது ஒண்ணு நடந்துரும். நான் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிருவேன். நான் வந்து வைப்பேன். ஏதாவது விட்டுருவேன். அந்த மாதிரியான ஒரு ஒரு இதெல்லாம் வந்து ரொம்ப அபாயகரமான யோசனைகள். அப்ப அந்த அந்த விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். அத வந்து நம்ம அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஆஹ் அத நாம தானா வந்து காலத்தின் ஒரு கட்டாயம். கட்டுப்பாட்டை ஏற்படும். அது இப்ப நீங்க விஜயுடைய ஸ்பீச்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாம் விஜயுடைய ஸ்பீச்ல நீங்க பத்திரமா போய் வீட்டுக்கு சேருங்க, உங்களுடைய நீங்க வந்து பத்திரமா இருப்பதும் பாதுகாப்பாக இருப்பதும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், எல்லாத்த விட முக்கியம் அதுதான் அப்படின்னும் போது
அது எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப நீங்க வந்து சென்சிட்டைஸ் பண்ண வேண்டிய, அவங்கள அவங்கள வந்து முறைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயமும் வந்து விஜய்க்கு இருக்கிறது. அந்த பொறுப்பு விஜய்க்கு மட்டும் இல்ல, அந்த கட்சியில இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் அந்த பொறுப்பு என்பது இருக்கிறது. அப்ப அது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து தொடர்ந்து ஒரு நடவடிக்கையா அவங்க பண்ணணும். நீங்க வந்து எலக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த தாண்டி, நீங்க ஒரு அரசியல் கட்சியாக மாற வேண்டும் அப்படின்னும்போது, எந்த அளவுக்கு நீங்க வந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து அவங்கள நீங்க சென்சிடைஸ் பண்றீங்களோ, அது வந்து உங்களுக்கு அ அது அது நல்ல விஷயமாக அது அமையும். அந்த கட்சிக்கே அது வந்து ஒரு நல்ல விஷயமாக அமையும் அப்படின்னு பார்க்கிறேன். இப்போ அடுத்தது விஜய் கொஞ்ச நேரம் இப்ப ஏன்னா ஓப்பன் பண்ணாலே யூடியூப்ல விஜய் நம்ம பேச ஆரம்பிச்சாலும் விஜயை தவிர வேற எதுவும் பேச முடியல. வேற டாபிக் இல்லைன்னு டைரக்ட்டா கேட்கிற அளவு ஆயிடுச்சு. பட் அவர் வந்து ஒரு ஹாட் டாபிக்கா இருக்காரு. இப்ப அடுத்த விஷயம் சீமான் விஜய் வந்து சேதாரத்தை ஏற்படுத்துவாரா? அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? எடப்பாடி அவர்கள் வந்து இன்னமும் விஜய் தன்னுடைய கூட்டணிக்கு வருவார்ன்னு வெயிட் பண்றாரு. ஜெயக்குமார் நேத்து தான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. எம்ஜிஆரையும் எடுத்துக்கிறாரு, ஜெயலலிதாவையும் எடுத்துக்கிறாரு, அண்ணாவையும் எடுத்துக்கிறாரு. சோ இதெல்லாம் எப்படி இருக்கும் 2026 முக்கியமா சீமான்ல ஆரம்பிச்சு சொல்லுங்களேன். சீமான் தனியாக தான் வந்து போறாரு அப்படின்றது அவர்